வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா EPS 95 திட்டத்தோட புதிய அப்டேட்டு 2025க்கான அப்டேட் என்ன, அது மட்டும் இல்லாமல் சேலரி உயர்த்திருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் 4 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா EPS 95 திட்டத்தின் கீழே பென்ஷன் தொகை உயர்த்திருக்காங்க. அந்த பென்ஷன் தொகை பெறுவதற்காக மக்கள் என்ன பண்ணணும், மேலும் அது எப்படி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா EPS 95 திட்டத்தின் அப்டேட்டாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, உங்களோட KYC அப்டேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணோம். மேலும் ஆதார் UAN டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா EPFO போர்ட்டலில் கரண்ட்டாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே EPFindia.gov.in அந்த வெப்சைட் மூலிமா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களோட டீட்டெயில்ஸ் அனைத்தும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ளாயரோட வந்து டச்சிங்லேயே இதுங்க, கெட் இன் டச் வித் எம்ப்ளாயர்னு சொல்லியிருக்காங்க. EPFO ஃபீல்டில் எப்போ கன்ஃபர்மேஷன் மற்றும் கான்ட்ரிபியூஷன் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, மற்றும் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்களே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும். EPS 95 திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பென்ஷன் தொகை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தடையின்றி உங்களோட வங்கி கணக்குக்கே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் எந்த ஒரு தடையும் இன்றி நீங்கள் பென்ஷன் தொகை பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பென்ஷனர்ஸ் மற்றும் எம்ப்ளாயீஸ் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்களே, இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.